இங்க இந்த கிராமத்துல பெண்கள் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணோட காதுல விஷத்தை ஊத்தி கொள்றதையும் அந்த பையனை உயிரோட எரிக்கிறதையும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் எப்படியே உயிர் பொழைச்சறா. சோ இது சின்ன சிறுசுங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்னு அந்த பொண்ணை உயிரோட விட்டு அதே கிராமத்துல பைத்தியமா அலைய விடுறாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோ வேற ஒரு மதத்தை சார்ந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேத்தி பார்த்தா ஹீரோட அம்மா எதுவுமே பேசாம எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு பாட்டி மாதா பொண்ணு பார்க்க பெரிய இடமா இருக்கு போலன்னு சொல்லி ஹீரோட அம்மாவை மண்டையை கழுவி சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட அதை தட்டி விடுறாங்க. ஒரு நாள் ஹீரோயினை பக்கம் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. அப்ப ஹீரோட அம்மாக்காரி அந்த பொண்ணு கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு இருக்காளம்மா அவங்க என்ன ஆளுங்கன்னு கேட்கவும் அதுக்கு அந்த பொண்ணு உங்க ஆளுக்குதானு போய் சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே சந்தோஷத்துல மாமியக்காரு ஹீரோயினை மருமகளா ஏத்துக்கிட்டு அடுத்த நாள்ல இருந்த மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போய் வேண்டுதல்லாம் பண்றாங்க. இதனால ஹீரோயினுக்கு நல்லபடியா குழந்தையுமே உண்டாகிடுது. ஊர்க்காரங்களா ஹீரோட அம்மாக்காரியை கூப்பிட்டு ஹீரோயினை பத்தின உண்மையை சொல்லிடுறாங்க. இவங்களும் வேக வேகமா வந்து ஹீரோயினோட சர்டிபிகேட்ல எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவ வேற ஒரு மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு. சோ இப்ப ஹீரோட அம்மாவும் ஊர்ல இருக்க முள்ள மாதிரி பசங்களும் சேர்ந்து ஹீரோ ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து ஹீரோயினை கொலை பண்ணலாம் பிளான் பண்ணி மாசமா இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம கழுத்தை நினைச்சு கொலை பண்ண பாக்குறானுங்க. ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு பக்கத்தால இருக்க காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா.